Welcome back to Jupiter Academy channel. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Olympiad exam. What is Olympiad exam and what is the uses of Olympiad exam? What are the different types of Olympiad exams இந்தியால இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். So, Olympiad exam பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் designed for school students from 6th standard to 12th standard. So, இந்த Olympiad examல நிறைய different types of subjects related வந்து இருக்கும். Like science, computer science, mathematics and languages கான Olympiad exams வந்து available இருக்கும். Olympiad exams எது கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா to identify the young talent from the school age. ஸோ பொதுவாக இந்த Olympiad exams பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த Olympiad exams எழுதுறதுனால உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆர் லைக் என்ன யூசஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NEET ஆர் IIT JEE ஆர் எனி அதர் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் மாதிரி உங்களுக்கு இந்த Olympiad exams வந்து இருக்கும். The objective of Olympiad exams. Main objective of Olympiad exams பாத்தீங்கன்னா உங்களுக்கு healthy competition among the young students. ஸோ அகாடமிக் லெவல்லையும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நேஷனல் லெவல்லையோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்லையோ உங்களோட டேலண்ட் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அகாடமிக் லேர்னிங். ஸோ Olympiad எக்ஸாம்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், கவர்மெண்ட் பாடிஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ரெகுலராக த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு நிறைய ஒலிம்பியாட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ Olympiad எக்ஸாமில் நீங்கள் வின்னர் ஆர் லைக் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கோல்டு மெடல் ஆர் லைக் எனி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி ஈவெண்ட். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஈவெண்ட்டில் என்ன டாப் மோஸ்ட் ரேங்கிங் இருக்கோ ஆர் லைக் என்ன டாப் மோஸ்ட் கிஃப்ட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. சும்மா 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒலிம்பியாட்ஸ் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட் கால்ட் ISO. And second one பாத்தீங்கன்னா International Mathematics Olympiad IMO. So third one பாத்தீங்கன்னா English International Olympiad called EIO. Fourth one பாத்தீங்கன்னா General Knowledge International Olympiad GKIO. So fifth one பாத்தீங்கன்னா International Computer Olympiad ICO. And sixth one பாத்தீங்கன்னா International Drawing Olympiad IDO. So seventh one பாத்தீங்கன்னா National Essay Olympiad NESO. Eighth one பாத்தீங்கன்னா National Social Studies Olympiad NSSO. So these are the 8 types of Olympiads conducted in India every year. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜூபிட்டர் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு Olympiad எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் இனிமேல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்ன டைப் ஆஃப் பார்த்துட்டோம், என்ன ஆப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம், வாட் இஸ் Olympiad எக்ஸாம்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வரும் வீடியோஸில் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ.